வணக்கம். இன்னைக்கு கிளாஸில் ஜிஎஸ்டி பற்றி ஃபுல்லாக சொல்லிடுறேன், கவனிச்சிட்டு வாங்க. ஜிஎஸ்டி அப்படின்னு என்னென்னா குட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ். சரிங்களா? தமிழில் பார்த்தீங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரக்கு மற்றும் சேவை வரி இது ஒரு மறைமுக வரி தான். சரிங்களா? சரக்கு மற்றும் சேவை வரி. அப்புறம் இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே வரி அப்படின்னாலும் ஜிஎஸ்டி தான். புரியுதுங்களா? ஒரே நாடு ஒரே வரினாலும் என்ன தான்? ஜிஎஸ்டி தான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அப்படின்னாலும் ஜிஎஸ்டி தான். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அப்படின்னாலும் என்ன தான்? ஜிஎஸ்டி தான். அப்போ மூணுமே என்ன தான்? ஜிஎஸ்டியை தான் குறிக்குது. சரிங்களா? ஓகே, இந்த ஜிஎஸ்டி ஃபஸ்ட்டு எங்கே நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1954 ஃப்ரான்ஸில் தான் முதல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஜிஎஸ்டி முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னு கேட்பாங்க, ஃப்ரான்ஸ், 1954. நம்ம இந்தியா இருக்குங்க இல்லையா, எந்த நாட்டோட ஜிஎஸ்டி பின்பற்றுது அப்படின்னு கேட்டாங்கன்னா கனடா நாட்டோட ஜிஎஸ்டியை தான் இந்திய நாடு பின்பற்றுது. ஓகேவா? எல்லாமே கொஷின் தான், தெரிஞ்சிட்டே வாங்க. ஓகே, இந்தியாவில் ஜிஎஸ்டியை உருவாக்கிய கமிட்டியின் பெயர் என்னன்னு கேட்பாங்க. நோட் பண்ணிங்க, விஜய் கேல்கர் கமிட்டி. விஜய் கேல்கர் கமிட்டி. இவங்க வந்து ஒரு பரிந்துரையை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் ஜிஎஸ்டியை உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இந்திய ஜிஎஸ்டியின் தந்தை யாருன்னு கேட்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய். சரிங்களா? இந்திய ஜிஎஸ்டியின் தந்தை யார்? அடல் பிகாரி வாஜ்பாய். இந்திய ஜிஎஸ்டியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய். சரிங்களா? ஓகே, இந்த ஜிஎஸ்டியின் வரி விகிதங்கள் என்னென்னு கேட்பாங்க. வரி விகிதங்கள் என்னென்ன இருக்குது, எத்தனை சதவீதம் இருக்குது? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 0%, அப்புறம் 5%, 12%, 18%, அப்புறம் 28%. சரிங்களா? 0, 5, 12, 18, 28. சரிங்களா? ஜிஎஸ்டியோட வரி விகிதங்கள் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது ஜிஎஸ்டியின் வகைகள்னு கேட்பாங்க. ஜிஎஸ்டிக்கு எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வகையான ஜிஎஸ்டிகள் இருக்குது. ஒன்று சிஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, சிஜிஎஸ்டி. அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி. அடுத்து பார்த்திங்கன்னா ஐஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. கடைசி ஒன்று யூடிஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. யூடிஜிஎஸ்டி ஒன்றும் இல்லைங்க அப்படின்னா இது வந்து மத்திய ஜிஎஸ்டி வரி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட். இது ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில ஜிஎஸ்டி. அடுத்தது ஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட், அதாவது ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி வரி. யூடினா யூனியன் டெரிட்டரி, அதாவது யூனியன் பிரதேசம் இருக்கு இல்லையா, அதற்கான வரிகள், யூனியன் பிரதேச வரிகள். புரியுதுங்களா? இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எப்படி வந்துச்சு இந்தியாவில், எப்போ அறிமுகப்படுத்தினாங்க, எந்த சட்டத்திருத்த மசோதாவின் படினு அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 122வது சட்டத்திருத்த மசோதா. சரிங்களா? 122வது சட்டத்திருத்த மசோதாவின் படி 101வது சட்டத்திருத்தம். சரிங்களா? 101வது சட்டத்திருத்தத்தின் படி தான் என்ன பண்ணுறாங்க, ஜிஎஸ்டியை கொண்டு வராங்க. ஓகே, ஒரு சட்டத்தை திருத்துறாங்க இல்லையா, அந்த சட்டத்தை திருத்திட்டு எந்த விதியில் போய் வைக்கிறாங்க ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 279A. புரியுதுங்களா? ஜிஎஸ்டிக்கான சட்ட விதி எதுன்னு கேட்பாங்க, 279A. சரிங்களா? அப்புறம் இது எப்போ பாராளுமன்றத்தில் அதாவது பர்மிஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2016 மார்ச் 29 தான் என்ன பண்ணுறாங்க, ஜிஎஸ்டிக்கு பாராளுமன்றத்தில் பர்மிஷன், அதாவது சட்டமாகுது பாராளுமன்றத்தில். அது எப்போ நடைமுறைக்கு வருது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 ஜூலை 1. புரியுதுங்களா? முக்கியமானது, ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. நிறைய தடவை கேட்டிருக்காங்க இதை. அதாவது ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்போ? 2017 ஜூலை 1. சரிங்களா? அடுத்தது ஜிஎஸ்டியோட தலைவர் யாருன்னு கேட்பாங்க. ஜிஎஸ்டியின் தலைவர் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜிஎஸ்டியோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் தான். யாரோட தலைவர்? ஜிஎஸ்டியின் தலைவர். இப்போ யார் இருக்கா நிதியமைச்சர்? நிர்மலா சீதாராமன் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஜிஎஸ்டியோட தலைவர். புரியுதுங்களா? அப்புறம் அந்தந்த மாநிலத்தோட முதலமைச்சர், சிஎம்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் இதோட உறுப்பினர்கள். ஜிஎஸ்டியின் உறுப்பினர்கள் யாருன்னு கேட்பாங்க, அந்தந்த மாநில முதல்வர்கள், சீஃப் மினிஸ்டர். புரியுதுங்களா?
ஜிஎஸ்டி. அடுத்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்து என்ன வரி அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ஒரு முனை வரி அப்படின்னு பேர், சரிங்களா? ஒரு முனை வரி. இப்போ இந்த வேட்டெலாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கலாம், மதிப்பு கூட்டு வரி, அதெல்லாம் வந்து பல முனை வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜிஎஸ்டி வந்து என்ன வரின்னு கேட்டாங்கன்னா ஒரு முனை வரி. இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணி வச்சிங்க, புரியுதுங்களா? அப்புறம் சமீபத்தில் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னா என்னது கேள்விப்பட்டீங்களா இடையில? அதாவது இடையில இப்போ பகல்காம் காஷ்மீரில் ஒரு தாக்குதல் நடந்தது இல்லையா, அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஆப்ரேஷன் தான் என்னது, ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்சிங்க, கேட்கலாம் எக்ஸாமில். ஆப்ரேஷன் சிந்தூர் எதை பற்றி சொல்லுதுன்னா, காஷ்மீர் பகல்காம் போர் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு எதிராக இந்தியாவில் உருவாக்கியிருக்க ஆப்ரேஷன் பேர் தான் ஆப்ரேஷன் சிந்தூர். சரிங்களா? ஓகே, ஜிஎஸ்டி பற்றி நிறைய சொல்லியிருக்கேன், தெரிஞ்சுங்க எல்லாத்தையும். நல்லா படிச்சிருங்க. இன்றைக்கி எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, நல்லா படிங்க, கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம். தேங்க்யூ.